ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் டேரக்டாக நீக்கான லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நமக்கு நிஃப்டி வந்து நமக்கு நல்ல சைட்வேஸில் இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ் கொடுத்தது. இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் என்னோட மெம்பர்ஷிப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். எக்ஸாக்டாக மெம்பர்ஷிப்பில் இன்னைக்கு என்னன்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த HDFC பேங்க் நான் சொல்லியிருப்பேன். ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா HDFC பேங்க்கையும் ஐசிஐசியும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ நான் என்ன மார்னிங் கொடுத்துருக்கேன்னா, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா, நான் வந்து கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 55,886ல ஓகேங்க, 55,826ல கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சேஃபர் என்ட்ரி ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 55,975ல கொடுத்துருந்தேன். என்ன ரீசனுக்காக இங்க கொடுத்துருந்தேன்னா, எதுக்காக இங்க சேஃப்னு கொடுத்துருந்தேன்னா, ஏன்னா ஓஐ டேட்டா நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு நீங்க ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளியரா ஒரு வியூ கொடுத்துருக்கும். லைக் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட ஓகே இங்க இருக்கு பாருங்க. 56,000ல நான் எத்தனை மணிக்கு கரெக்டா கொடுத்துருக்கேன்னா, அந்த ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் டைமிங் ஒரு நிமிஷம் டைமிங் பார்த்தா தெரியும். கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா 11:55 12:00 கொடுத்துருக்கு. நமக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 56,000ல ஹியூஜ் பையிங் அண்ட் செல்லிங் ஜோனும் இருக்கு. இல்ல நமக்கு கால் ஆப்ஷன்ல டேட்டா அதிகமா இருக்கும்போது நமக்கு ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. மேபி இந்த ஓஐ டேட்டா ரீட் பண்றவங்களுக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எக்ஸாக்ட்டா வந்து இந்த ரெசிஸ்டன்ட் டச் ஆகும்போது தான் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்க ட்ரேட் எதுக்காக எடுத்திருக்கேன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே ரிஜெக்ஷன் கிடையாது. இங்க மட்டும் தான் ஹியூஜ் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அங்க தான் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்ஸ் கொடுத்திருந்தேன். என்ன அப்டேட்ஸ்னா, லைக் நீங்க இதுக்கப்புறம் ஐசிஐசி பேங்க் வாட்ச் பண்ணு கொடுத்திருந்தேன். இப்போ ஐசிஐசியும் HDFCயோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிஐசி பாருங்களேன். லைக் எக்ஸாக்ட்டா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் அகைன் ஃபால் திருப்பியும் ஹை. இப்போ நமக்கு இங்க போகும்போது நமக்கு என்ன பாசிபிள் இருக்கு? அகைன் மார்க்கெட் வந்து லைக் இங்க பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா ஹியூஜ் பையிங் போகும். இங்க நமக்கு பிரேக் அவுட் குடுக்கல. என்னச்சா திருப்பி லோ வந்துருச்சு. இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அகைன் பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த HDFCயும் எக்ஸாக்ட்டா போயிட்டு இந்த இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல டச் இப்போ இந்த இடத்துல HDFCயோட அப்டேட்ஸ் குடுத்தது. தெரியுங்களா? அந்த லைன்ஸ் டிரா பண்ணி குடுத்துருக்கோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எக்ஸாக்ட்டா அந்த லைன டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதே போல ஐசிஐசியும் இந்த லைன டச் பண்ணி நமக்கு ஃபாலோ ஆச்சு. அதுதான் இப்போ உங்களுக்கு டவுட் எந்த டைம்ல இந்த பேங்கிங் செக்டார பார்க்கணும், எந்த டைம்ல பார்க்கக்கூடாதுன்றது தெரிஞ்சா தான் இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நீங்க பேங்கிங்லாம் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு லைக் நீங்க டாடா மோட்டார்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸ் இன்னைக்கு பெரிய மொமெண்டம் குடுத்திருந்தது. அப்ப நம்ம எத ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னா, இந்த செக்டார்ஸ் வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணா நம்மளால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். நிஃப்டி நம்மளால கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ண முடியாது அந்த டைம்ல. இந்த என்னென்ன வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கோ அத பார்த்து நம்மளால இன்ட்ராடேல ஓரளவுக்கு டீசென்ட்டா பிரெடிக்ட் பண்ணிட முடியும். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் குடுத்திருப்பேன். ரெசிஸ்டன்ட் ஜோன், சப்போர்ட் ஜோன் நீங்க குடுத்திருப்பேன் பாருங்க. கரண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன், கரண்ட் சேஃபர் ரெசிஸ்டன்ட் ஜோன் 55,975ல குடுத்திருப்பேன். எக்ஸாக்ட்டா நமக்கு அங்க தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அந்த ட்ரேட் தான். இப்போ இதுல நல்லா நோட் பண்ணீங்கன்னா எந்த கால்ஸும் குடுக்க மாட்டோம். லைக் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ் குடுப்போம். எந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்டேட்ஸ் குடுப்போம். லைக் கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுமா, புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாமா, ரெசிஸ்டன்ட் எது, சப்போர்ட் எதுன்னு லைவ் அப்டேட்ஸ் குடுப்போம். இப்போ நான் குடுக்கறது இப்போ YouTubeல குடுக்குற அப்டேட்ஸ் நாளைக்கு எது நமக்கு ஃபாலோ ஆகும், ரிவர்சல் ஆகும்னு ஒரு அப்டேட்ஸ் குடுப்போம். மெம்பர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் லெவல்ஸ் தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே அப்படின்னும்போது அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு 1 லைக் குடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோஸ்க்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஆ ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, இந்த இடத்துல பிரேக் அவுட் இப்ப இன்கேஸ் வந்து இந்த ரிவர்சல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது என்னன்னா லைக் டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஆனா இன்ட்ராடேல ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் நீங்க பேட்டர்ன பார்க்கணும். ஓகேங்களா? லோ டைம் ஃப்ரேம் பார்க்காதீங்க மேக்ஸிமம். இப்போ நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் என்ன, இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இந்த 55,975ன்ற ஜோன பிரேக் அவுட் ஆகுது. ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகுது. அகைன் இந்த இடத்துல 55,975ல சப்போர்ட் எடுத்துட்டு டைரக்ட் பிரேக் அவுட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா மேபி ஃபேக் பிரேக் அவுட் இருக்கும். ஓகே. என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 55,838 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இருந்து நமக்கு இங்கிருந்து நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுக்குது. இந்த இடத்துல டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்து அகைன் நமக்கு சப்போர்ட் எடுத்து நமக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா, இது நம்ம ஹியூஜ் பிரேக் அவுட் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு பையிங் பிரஷர் போக பாசிபிள் இருக்கு. ஓகே. நாளைக்கு என்ன சப்போர்ட் ஜோன் இப்ப இன்கேஸ் மார்க்கெட் லோல வருதுன்னா, இந்த 55,496 வந்து நாங்க இப்போ இந்த லைன் நேத்து சொல்லியிருப்பேன்.
55,568 ஜோனை நான் சொல்லியிருப்பேன். அது ரிவர்சல் ஆகும். ஆனா மேபி இது நமக்கு சேஃபர் ரிவர்சல் கிடையாது. எது நம்ம சேஃபர் ரிவர்சல் எடுக்கணும் 55,496 நம்ம சேஃபர் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மேபி நாளைக்கு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. 1 ஹவர்ல நமக்கு டைரக்டா இந்த ரேஞ்ச்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் கிடைக்காது நமக்கு. ட்ரேட் வந்து கொடுத்தாலும் ஃபேக் பிரேக் அவுட்ல கொடுக்கும். ஓகே, நமக்கு டேரக்டா நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகனா, இல்ல இங்கவே நமக்கு பேட்டர்ன்லயே நாளைக்கு சைட்வேஸ் இருக்குன்னா சின்னதா ஸ்கால்பிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. லைக் இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நியூட்ரல் ஜோன், ஓகேங்களா, நியூட்ரல் ஜோன். லைக் மார்க்கெட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இங்க இருந்து ரிவர்சல் அகைன் ஹை இந்த ரேஞ்சில் இருக்கும். இது நமக்கு 56,096 ரேஞ்ச பிரேக் அவுட் கொடுத்தா தான் கால் ஆப்ஷன், ஹியூஜ் கால் ஆப்ஷன். இப்போ நமக்கு ஹியூஜ் பையிங் போனோம்னா 55,496 ஜோனை போனதான் ஹியூஜ் பையிங் ஜோன். ஏன்னா இந்த ஜோன் நாளைக்கு குரூஷியலா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்குமே நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆச்சு. மேபி இந்த ரேஞ்சை உடைக்கல, இந்த 56,000 நாளைக்கு உடைக்கல. ஏன்னா இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ ஓஐ டேட்டாவை இண்டெக்ஸ்ல பார்க்கணுமா ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கணுமா டவுட் இருக்கும். மேபி அது கோர்ஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும் எதில் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்ட்டு. ஓகே, சிம்பிள். நாளைக்கான இந்த 56,000 உடைக்குதுன்னா மட்டும்தான் மேலே போகும். ஏன்னா இன்னைக்கு டேட்டா வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது. மார்க்கெட்டால பிரேக் அவுட் கொடுக்க முடியல. நாளைக்கு பார்த்தா தெரியும். நாளைக்கு நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது, லைக் ரிஜெக்ஷன் எங்க இருந்து வருது நான் கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் அண்ட் நிஃப்டியோட அப்டேட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி சிம்பிள், எனக்கு பெரிய ஐடியா கிடையாது நிஃப்டியில பொறுத்த வரைக்கும். என்னன்னா லைக் நமக்கு பேங்கிங் செக்டர் மற்ற இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஓகேங்களா, அது இந்த டாடா மோட்டார்ஸ், இந்த ஈச்சர், இந்த ஹீரோ மோட்டார்ஸ், அது எல்லாமே நமக்கு நல்ல, ஏன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அது ரிலேட்டடா நமக்கு இந்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனா மத்த செக்டார் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கு. இப்போ இந்த செக்டார் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இந்த செக்டார் நமக்கு ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு நல்ல மொமெண்டம்ல இருக்கு, மத்த செக்டார் எல்லாமே நியூட்ரலா இருக்கு. அப்ப நமக்கு எந்த பக்கம் ஃபேக் பிரேக் அவுட், இது நம்ம மத்தவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்மள போல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் வர பாசிபிள் இருக்கு. அதே போல நேத்து நான் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஒரு லைன்ஸ் கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. மேபி அதை பார்த்து எடுத்திருந்தீங்கன்னா மேபி ப்ராஃபிட் பண்ணி இருந்திருக்கலாம் இன்னைக்கு அந்த ஆனா நான் எடுக்கல இந்த ரேஞ்ச். ஓகே, பட் டைரக்டா இந்த ரெசிஸ்டன்டா பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு நல்லா மூவ் ஆயிருக்கு. அதே இது நாளைக்குமே ட்ரை பண்ணுங்க. இது வந்து லைக் லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு மேபி உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஈக்குவலா மெர்ஜ் ஆகுது அப்படின்னா லைக் இந்த சப்போர்ட் வரும்போது எடுத்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் லைக் கம்பேர் ஆகல அப்படின்னா உங்களுக்கு எது கரெக்டா வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நாளைக்கு என்னன்னா நான் என்ன பிளான் பண்ணீங்கன்னா நிஃப்டில என்னோட பிளானை சொல்லிடுறேன். நிஃப்டில இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நான் வந்து ஹியூஜ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றது. அது வரைக்குமே இந்த ரேஞ்ச் இப்போ என்ன ஆகுனா, இப்போ இந்த லோ உடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் எல்லாமே வீக்கா இருக்கும். ஆக இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகும். எனக்கு பெரிய ஐடியா கிடையாது நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஆனா கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 50 to 55,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஜோனை உடைக்கணும். இந்த ஜோனை உடைச்சது மேல போகுதுன்னா மட்டும்தான் 55,116 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இப்போ எதுக்காக நிஃப்டி நான் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன்ற வியூ என்னன்னா, நமக்கு நியர்பை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு, நியர்பை ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருக்கு. அப்ப இது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரும்போது நமக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கேப்சர். இப்போ நீங்க ஷார்ட்டா ஸ்கேல்பிங் போறவங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே புரியும், அவங்களுக்கு ஈஸியா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனா நம்மள போல லாங் ட்ரேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா, அதான் மேக்ஸிமம் நிஃப்டி நாளைக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. நமக்கு எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கட்டும். ஏன்னா அது நமக்கு அந்த செக்டார்ஸ்ல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க நிஃப்டில தான் கண்டிப்பா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும் நம்மளால ஷியூரா சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டினும் போது நமக்கு வியூ தெரியும், பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இப்போ பேங்க் நிஃப்டில எதுக்காக நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பெருசா கிடையாது. ஆனா நிஃப்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இதுல நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். இப்ப சொல்லலாம் ரியாக்ட் ஆகும், ஆனா இந்த இடத்துல கரெக்டா ட்ரேட் எடுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள். இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா இதை வச்சு எதுவும் பை அண்ட் செல் எல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லேர்னிங் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. இதை வச்சு யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
பெல் ஐக்கான் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. ஒரு சப்போர்ட்டா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் லெவல்ஸ் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. பிளைண்டா யாரும் போய் எடுக்காம லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.